பிளேஸ்மெண்ட் சீரிஸ். நம்மளுக்கு இனி என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எங்க யூஸ் ஆகுது? எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ அதுதான் வந்து இங்க பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் ஹெச்ஆரோ இல்ல மேனேஜரோ ஒரு ப்ராப்ளம் குடுத்து, அந்த ப்ராப்ளமுக்கு எவ்வளோ எஃபிசியன்ட்டா நீங்க வந்து கோட் பண்றீங்க? அந்த ஸ்கில்ல பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வந்து எங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம்னா, லைக் லீட் கோட், ஹேக்கராங் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பெரிய கடல். ஓகேவா? இந்த பெரிய கடல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ அது மாரி தான் இங்க வந்து என்ன இருக்கும்னா, அரே, லிங்க்டு லிஸ்ட், பைனரி, செட்ஸ் அது மாரி ஒண்ணொண்ணுக்கும் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎஸ்ஏன்னா என்ன அது? ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். டிஎஸ்ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் பிகாஸ் தே ஃபார்ம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ, எவாலுவேட்டிங் எ கேண்டிடேட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லாஜிக் அண்ட் எபிலிட்டி டு ரைட் அ கோட் எஃபிஷியன்சி. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், ஒரு கோட வந்து உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, அந்த கோட வந்து நீங்க வந்து எப்படி ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியா இருக்கிற மாரி அப்ரோச் பண்ணுவீங்களோ, அந்த மாரி அப்ரோச் பண்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல இருக்கக்கூட ஒரு ஒரு மீனு தான் வந்து என்னது, அரே, லிஸ்ட், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அரே பார்க்க போறோம். ஸோ, அரேலயும் நம்ம வந்து பேட்டர்ன் வைஸ் சால்வ் பண்ண போறோம். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து எப்படி பண்றாங்கன்னா, இப்ப லீட் கோட் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, லீட் கோட்ல எல்லாம் என்னென்ன ஈஸியான கொஸ்டின் இருக்கு, என்னென்ன மீடியமான கொஸ்டின் இருக்கு, அத சால்வ் பண்ணுவாங்க. ஸோ, அப்படி சால்வ் பண்ணா, லாஸ்ட் டைம்ல ஒரு ஹெச்ஆரோ, இல்ல மேனேஜரோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தரும்போது, ஈஸியான கொஸ்டின் கூட தரும்போது, உங்களுக்கு வந்து உங்களால வந்து அப்ரோச் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ, நம்ம வந்து பேட்டர்ன் வைஸ் சால்வ் பண்ணும்போது, ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த பேட்டர்ன் தான் வரப்போகுது. ஸோ இந்த கொஸ்டின் இந்த பேட்டர்ன் தான் வரும். அப்படின்னு வந்து நம்மளால கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அனலைஸ் பண்ணிட்டு, அந்த அப்ரோச் வந்து நம்மளால எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நம்ம அரேன்னு எடுத்துட்டோம்னா, அரேல 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் இருக்கு. ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் இருக்கு. ஸோ அது மாரி ஒவ்வொரு அப்ரோச் வந்து நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ இன்னையிலிருந்து ஒரு கன்டினியூஸா ஒரு 100 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலுமே நம்ம வந்து இப்ப 2 பாயிண்டர்ஸ்னா, அரேல இருக்கிற 2 பாயிண்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். அண்ட் ஸ்லைடிங் விண்டோனா, ஸ்லைடிங் விண்டோ எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ கவர் பண்ணிட்டு, லீட் கோட்லயும் நம்ம வந்து அத வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரே. ஸோ பேசிக்கா நம்ம அரேனா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பேசிக்கலி அரே இஸ் யூஸ்ட் டூ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித்தின் அ ஸ்கொயர் பிராக்கெட் கால்ட் அரே. ஓகேவா? ஈச் எலிமெண்ட் தட் பிரசன்ட் இன் தி அரே வித் த சேம் டேட்டா டைப். ஒரு அரேக்குள்ள எலிமெண்ட் வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 50 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 50 பேர் ரோல் நம்பர தனித்தனியா வந்து அவன் என்டர் பண்ணதற்கு, ஒரு அரே கிரியேட் பண்ணி, அந்த அரேக்கு வந்து ஒரு நேம் குடுத்து, அந்த அரேக்குள்ளேயே அந்த அரேக்கு வெளிய நேம் குடுப்போம் பார்த்தீங்களா? அது ரோல் நம்பர் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு, அந்த அரேக்குள்ள ஒவ்வொரு ஆள் ரோல் நம்பரையும் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அரே சொல்லுவோம். ஓகே. நம்ம அரேன்னு பார்க்கும்போது இல்ல அட்ரஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? அட்ரஸ்ன்னு ஒண்ணுமே கிடையாது. 11, 12, 13, 14 அந்த ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா? அதான் அட்ரஸ். இண்டெக்ஸ்னா என்னன்னா, அந்த நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரு அரேன்னு எடுத்துட்டாலே இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 அந்த மாரி இருக்கும். ஓகேவா? அதான் இண்டெக்ஸஸ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து லோயர் பவுண்ட்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து அப்பர் பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அரே. நம்ம அந்த அரே வந்து பேசிக்கா நீங்க வந்து ஒரு புரோகிராமிங் வந்து லாங்குவேஜ் படிக்கும்போதே உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சுரும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். ஓகேவா? இந்த 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் தான் இப்ப வந்து நம்ம இம்பார்ட்டன்ட். ம். ஓகே. ஓகே. இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா 2 பாயிண்டர்ஸ். ஸோ 2 பாயிண்டர்ஸ்னா என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நானு. 2 பாயிண்டர்ஸ்னா என்னன்னா, 2 பாயிண்டர் டெக்னிக் இஸ் தி பவர்ஃபுல் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ்டு பிரைமரிலி ஃபார் செர்ச்சிங் அண்ட் ப்ராசஸிங் பேர் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் அரே. இப்ப வந்து ஒரு அரே உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஓகேவா? டார்கெட் 8ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப வந்து நீங்க மாரி என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவீங்க? இப்ப எனக்கு வந்து டார்கெட் வந்து 8 வரணும். இப்ப இந்த அரேக்குள்ள இருக்க நம்பர வந்து ஆட் பண்ணா எனக்கு வந்து 8 வரணும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒண்ணு ஒண்ணா யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? லீனியர் சர்ச் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப லீனியர் சர்ச் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி கூடும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கூடும். ஓகேவா? ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து லீனியரா மாத்தணும். அப்பன்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டர்ஸ் தேவைப்படும். ஸோ 2 பாயிண்டர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து நான் ஐன்னு போட்டுக்கிறேன். இத வந்து நான் ஜேன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த ஐ அண்ட் ஜே இத வந்து நான் டிராவர்ஸ் பண்ண போறேன். இப்ப டார்கெட் 8ன்னு இருக்கு. இப்ப டார்கெட் 8 நம்ம காம்ப்ளிமெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 8 - 1 என்னது? 7. 8 - 1 என்னது? காம்ப்ளிமெண்ட் 7. அப்ப இந்த அரேல 7 இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப ஐ இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப ஜே இங்க இருக்கு. இப்ப ஜேவ வந்து நான் ஒரு ஸ்டெப் வந்து நான் நான் மை தள்ளி தள்ளி இங்க வைக்கிறேன்னா, 7 வந்து இங்க கிடைச்சிரும். ஓகேவா? இங்க 7 கிடக்கு. அப்ப
7 பிளஸ் 1 என்னது 8 ஓகேவா? அது மாரி உங்களுக்கு வந்து ஈஸியா 2டே ஸ்டெப்ல உங்களுக்கு சால்வ் ஆயிரும். இதுவே நீங்க வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க லீனியர் சர்ச் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒண்ணொண்ணா ஐட்டரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒண்ணொண்ணா ஐட்டரேட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கூடும் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கூடும். ஓகே. இந்த 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து நம்ம ஐன்னு எடுப்போம். லாஸ்ட்ல இருக்கிறத ஜேன்னு எடுப்போம். ஸோ அந்த ஐ அண்ட் ஜே இந்த 2 பாயிண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இது வந்து 2 பாயிண்டர்ஸ் சொல்றோம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் திருப்பி சொல்றேன். ஈஸியா சொல்றேன். டார்கெட் 8 ஓகேவா? இப்ப நம்மளுக்கு காம்ப்ளிமென்ட் தேவைப்படுது. ஸோ காம்ப்ளிமென்ட் தேவைப்பட்டா கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இருக்கா இல்லையான்னு. காம்ப்ளிமென்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஐயையும், டார்கெட்டையும் என்ன பண்றேன் நானு? மைனஸ் பண்றேன் நானு. அப்ப 1 - 8 = என்னது? 7. இந்த 7 வந்து அரேல இருக்கா இல்லையா? அத வந்து செக் பண்ண போறேன். ஓகேவா? செக் பண்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி 1 இருக்கு. அப்ப ஐய வந்து நான் வந்து மூவ் பண்ண தேவை கிடையாது. அப்ப நான் ஜேவ மட்டும் என்ன பண்றேன் நானு? லாஸ்ட்ல இருந்து டிக்ரிமென்ட் பண்றேன். ஸோ டிக்ரிமென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 7 வந்துருச்சு எனக்கு. அப்ப இந்த அரேல எனக்கு 7 இருக்கு. அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு? 7 + 1 = 8 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். ஓகேவா? பேசிக்கா இந்த 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் வந்து இஸ் a டெக்னிக் யூசுவலி கீப் ட்ராக் ஆஃப் அரே அண்ட் ஸ்ட்ரிங். இங்க வந்து அரேலயும் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரிங்லயும் யூஸ் பண்ணுவோம். டூ ஃபைண்ட் தி இண்டெக்ஸ். ஓகேவா? டூ சால்வ் அ ப்ராப்ளம் வித் த பெனிஃபிட் ஆஃப் சேவிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம O⁴n கியூப்ல இருந்து O⁴n ஸ்கொயரோ இல்ல O⁴n மாத்துறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் 2 பாயிண்டட் அப்ரோச். ஓகேவா? ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு லீனியரா மாத்துறதுக்காண்டி தான் வந்து என்ன பண்றோம், நம்ம 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் தென் இந்த பாயிண்டர்ஸ் ஓகேவா? இப்ப இந்த பாயிண்டர்னா என்னன்னு பார்ப்போம். The pointer refers to an object in many programming language that object stores a memory address of another value located in computer memory. ஓகேவா? ஒண்ணுமே கிடையாதுங்க. பாயிண்டர்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா, டு ஸ்டோர் அ மெமரி அட்ரஸ். மெமரி அட்ரஸ் இருக்க வேல்யூவ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாயிண்டர்ஸ். ஓகேவா? இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப இதோட மெமரி அட்ரஸ் என்னது 1. இதோட மெமரி அட்ரஸ் என்னது 9. ஸோ இத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி லீட் கோட்ல அரே அந்த இதுல இருக்கிற 2 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ திருப்பி நான் வந்து ஒரு குட்டியா ஓவர்வியூ தரேன். பேசிக்கா டிஎஸ்ன்னா என்னது? டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். அது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில நீங்க வந்து பிளேஸ்மென்ட் அட்டெண்ட் பண்ணாலுமே, இல்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் போணும்னு நெனச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து போணும்னு நெனச்சாலே உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் ரோல் என்ன இருக்கும்னா, இந்த மாரி டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுவே நம்ம டைரக்ட்டான கொஸ்டின் வந்துரும். ஆனா இங்க வந்து அப்படி வராது. இங்க வந்து ஒரு திங்க் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் ட்ராப்பிங் ரெயின் வாட்டர் இங்க வந்து எவ்வளோ வாட்டர் வந்து தேக்க தேக்க முடியும், தேங்க வைக்க முடியும். ஸோ அது மாரி ஒரு திங்க் பண்ணி நம்ம கோட் பண்ற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம லீட் கோட் யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து லீட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சஜெஸ்ட் பண்றது வந்து லீட் கோட். ஸோ பேசிக்கா அரேனாலும் நமக்கு என்ன தெரியும். 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் நமக்கு என்ன இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம லீட் கோடுக்குள்ள போறோம். லீட் கோடுக்குள்ள போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அரேல இருக்கிற 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் லீட் கோட். 2 சம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதுவும் இதே கான்செப்ட் தான். அத வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். அத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.